பிறக்க இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா? சில தம்பதியினர் கர்ப்ப காலத்தின் போது பிறக்க இருக்கும் தங்களது குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என அறிய விரும்புவார்கள். இதற்கு முதலில் அடிப்படை விஷயங்கள், அதாவது கிரகங்கள் மற்றும் ராசிகளின் ஆண் பெண் தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். குரு, சூரியன், செவ்வாய் பரிபூரண ஆண் கிரகங்களாகவும், சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெண் தன்மை கொண்ட கிரகங்களாகவும் செயல்படும். சனி, புதன் மற்றும் நுழல் கிரகங்களான ராகு, கேதுக்கள் அலித்தன்மை உடையவை. அலித்தன்மை கொண்ட கிரகங்கள் ஆண் ராசியில் இருக்கும்போது ஆண் தன்மையுடனும், பெண் ராசிகளில் இருக்கும்போது பெண் தன்மையுடனும் செயல்படக்கூடியவை. ராசிகளில் ஆண் பெண் பிரிவுகளை பொறுத்தவரை மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் மற்றும் கும்பம் போன்றவை ஆண் ராசிகளாகும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் போன்றவை பெண் ராசிகளாகவும் செயல்படுகின்றன. இவை மட்டுமன்றி அடுத்ததாக எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிரகங்கள் பலம் பெறும் என்பதை அறிந்திருப்பதும் அவசியமான ஒன்றாகும். வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு இயற்கை சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்றவர் ஆடி மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரை பலம் பெற்று நன்மை செய்வார்கள். தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு இயற்கை அசுபர்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை சந்திரன் போன்றவர்கள் தை முதல் ஆணி வரை பலம் பெற்று நன்மை செய்வார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தியின் அடிப்படையில் ஆண் ராசிகளில் நின்ற ஆண் கிரகங்களின் தசாபுக்தி நடக்கின்றதா அல்லது பெண் ராசிகளில் நின்ற பெண் கிரகங்களின் தசாபுக்தி நடக்கின்றதா, அலித்தன்மை கொண்ட கிரகங்களின் தசாபுக்தி நடைபெறும் பட்சத்தில் அவை ஆண் ராசிகளில் பலம் பெற்றுள்ளதா அல்லது பெண் ராசிகளில் பலம் பெற்றுள்ளதா என்பன போன்ற விஷயங்களுடன் இருவருக்குமான 5ஆம் பாவகத்தின் வலிமை மற்றும் வளர்பிறை தேய்பிறையின் அடிப்படையில் இயற்கை சுபர்கள் பலம் பெற்றுள்ளார்களா அல்லது இயற்கை பாவர்கள் பலம் பெற்றுள்ளார்களா என்பன போன்ற விஷயங்களை நுட்பமாக ஆராய்ந்தே பதிலளிக்க இயலும். ஆண் ராசிகளில் ஆண் கிரகம் நின்று தசாபுக்தி நடத்தும் காலத்தில் பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை என்றாலும் அந்த குழந்தையிடம் ஆண் தன்மை மிகுதியாக காணப்படும். இதேபோல் பெண் ராசிகளில் பெண் கிரகங்கள் நின்று தசாபுக்தி நடத்தும் காலத்தில் பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தால் அந்த குழந்தையிடம் பெண் தன்மை மிகுந்து காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தம்பதியினருக்கு இலக்கண ராசிக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி மற்றும் நடப்பில் உள்ள தசாபுக்திகள் ஆண் ராசிகள் ஆண் கிரகங்களுடன் அதிகபட்ச தொடர்பு இருக்கும் பொழுது ஆண் குழந்தையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதேபோல் நடப்பிலுள்ள தசாபுக்திகள் பெண் ராசிகள் பெண் கிரகங்களுடன் அதிகபட்ச தொடர்பில் இருக்கும்போது பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதேபோல் நடப்பிலுள்ள தசாபுக்திகள் பெண் ராசிகள் பெண் கிரகங்களுடன் அதிகபட்ச தொடர்பில் இருக்கும்போது பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதேபோல் நடப்பிலுள்ள தசாபுக்திகள் பெண் ராசிகள் பெண் கிரகங்களுடன் அதிகபட்ச தொடர்பில் வரும்போது பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிறக்க இருக்கும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை கண்டறிவதற்கு தம்பதியினரின் இருவருடைய ஜாதகத்தையும் நடப்பு தசாபுக்திகளும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றாலும் ஆணுடைய ஜாதக அடிப்படையில் உள்ள தசாபுக்திகளுக்கே முக்கியத்துவம் சற்று கூடுதலாக கொடுக்க வேண்டும். ஏன் ஆணுடைய ஜாதகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? உதாரணம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். விருச்சிக லக்னம், கடகராசி, 2இல் புதன் மற்றும் குரு, 3இல் செவ்வாய் மற்றும் சூரியன், 4இல் சனி, 5இல் கேது மற்றும் சுக்கிரன், 9இல் சந்திரன், 11இல் ராகு. இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் 3இல் 10 குடையவனோடு சேர்ந்து உச்சம். அந்த செவ்வாயை 6ஆம் அதிபதியும் கூட லக்னத்துக்கு 5 குடையவன் குருவாகி 2இல் 8 மற்றும் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார்.
அதோடு அவர் தன் ராசியான ஆண் ராசியில் மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கும்போது விருச்சிகாதிபதி, அதாவது விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். இது முழுமையான ஒரு ஆண் கிரகம். மற்றொரு முழுமையான ஆண் கிரகமான சூரியனோடு சேர்ந்து உச்சமாகி தைரிய வீரிய ஸ்தானமான 3இல் இருக்கின்றார். அப்போ லக்னம் ராசிப்படி பார்க்கும்போது இவருக்கு எப்படியும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லலாம். ஆனாலும் நடக்கின்ற தசாபுக்திகளை பார்க்கும்போது சுக்கிரதசை, குரு புக்தி. இங்கு சுக்கிரன் பெண் கிரகம் இருப்பது பெண் ராசி. அவர் கேதுவோடு இணைந்த நிலையில் தசா நடத்தி கொண்டிருக்கின்றார். தசாநாதன் இருக்கும் சாரம் குருவாகிய ஆண் சாரம். சாரநாதனான குரு தன்னுடைய ஆண் ராசியில் மூலத்திரிகோண நிலையில் வலுவாக இருக்கின்றார். சுக்கிரதசை என்பது 20 வருட காலப்பகுதியை கொண்டது. தசாகாலம் என்பது நீண்ட கால அளவை கொண்டிருப்பதால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் எப்போது நடக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் புக்தியை ஆராய வேண்டும். இன்னும் துல்லியமாக தெரிய வேண்டுமெனில் அந்தரம் பார்க்கப்பட வேண்டும். தசாவை கொண்டு நடத்தும் புத்தி குரு புக்தி. அவர் பொதுவாக குழந்தைகளுக்கு காரகன். 5ஆம் அதிபதியும் அவரேயாகின்றார். அவர் தன்னுடைய ஆண் ராசியில், அதாவது தனுசில் ஆட்சி பெற்ற நிலை மற்றும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இங்கு கூடுதலாக பார்க்கும்போது 5ஆம் வீடு பெண் வீடு, அதன் அதிபதி குரு. அவர் ஆண் கிரகம். அவருடைய ஆண் ராசியில் மூலத்திரிகோண அமைப்பில் வலுவாக இருக்கின்றார். ராசிப்படி 5ஆம் வீடு விருச்சிகம், ஆண் ராசி, அதன் அதிபதி ஆண். அவர் மற்றொரு ஆண் கிரகத்தோடு சேர்ந்து மிகவும் வலிமையாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர்கள் இருக்கும் ராசி பெண் ராசியாக இருந்தாலும் அங்கு வலிமையான ஆண் கிரகமான செவ்வாயோடு மற்றொரு ஆண் கிரகம் சேர்ந்திருக்கின்றது. அப்போ இங்கு கூடுதலாக ஆண் தன்மைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்து புத்திரகாரகன் குருவிற்கு 5ஆம் வீடு மேசம். அது ஆண் ராசி. அந்த வீட்டை ஆண் ராசியில் உள்ள சனி பார்க்கின்றார். அதோடு ஆண் கிரகமான சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் வலிமையாக இருந்து குருவிற்கு 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். அப்போ ஆண் குழந்தை என்பது இதிலேயே உறுதியாகிறது. புத்திநாதன் ஆண் கிரகமாக ஆண் வீட்டில் இருப்பதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்று சொல்லலாம். நுட்பமாக கவனிக்கும் போது தசாநாதன் சுக்கிரன் ஆண் கிரகமான குருவின் சாரம் பெற்றிருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது. அடுத்ததாக